இன்று நாம் இப்பகுதியில் தவக்காலத்தின் 3 தூண்களை பற்றி காணப்போகிறோம். இயேசுவின் அன்பை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள மிகவும் உதவும் இந்த காலங்களை அனைவரும் அனுசரித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் தூணாக பிரார்த்தனையை கூறலாம். ஜெபம் என்பது கடவுள் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியினானவருடைய நமது தொடர்பை வலுவாக்குகிறது. கடவுளுடன் ஒரு முக்கியமான தனிப்பட்ட உறவில் வாழ ஜெபம் ஒன்றே வேண்டும். இரண்டாம் தூணாக நாம் காண இருப்பது உண்ணாவிரதம். பைபிளின் படி ஒரு குறிப்பிட்ட நேரம் மற்றும் நோக்கத்திற்காக நீங்கள் சாப்பிடுவதை தானாக முன்வந்து குறைப்பது அல்லது நீக்குவது என்று பொருள். நம் உடலை இறைவனுக்கு நம்மால் தர முடிந்த கோவில். அதை தூய்மையாய் ஒப்புக் கொடுங்கள், அதில் பெருமை அடையுங்கள். மூன்றாம் தூணாக கருதப்படுவது அன்னதானம். கிறிஸ்துவத்தில் நற்கருணையின் முதன்மையானது மிகவும் தெளிவாக உள்ளது. ஏழைகளை கவனித்துக் கொள்பவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். உங்களால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழுங்கள், கடவுளின் ஆசிரை பெற்றும் மகிழுங்கள்.